அனைவருக்கும் வணக்கம். தினமும் நான் வீடியோ போடுறத பார்த்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹெல்ப் பண்ண முடியாமல் எத்தனையோ பேர் விளையாட்டா எனக்கு ஃபோன் பண்ணி செக்கப் பண்ணுற மாதிரி காமெடியும் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் நன்றி. உலகத்திலேயும் பிறந்தா மாற்றுத்திறனாளியை மட்டும் பிறக்கவே கூடாது. ஏன்னா எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுனா, மாற்றுத்திறனாளியாக பிறந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஏதோ ஒன்றை பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க. அவனும் ஒரு மனுஷன் அப்படிங்கிற பார்வையில் யாருமே பார்க்கல. இந்த வலி ரொம்ப பெருசாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ வரைக்கும் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் சரியாக இருக்குது. இன்னும் எனக்கு 35,000 வரைக்கும் வேணும். யார்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட உதவி கேட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ஆள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு வேகமாக முடிஞ்சுச்சுன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் முடிவில் ஒரு புது வருஷத்தன்னைக்கு ஒரு புது வாழ்க்கையை நான் என்னால் தொடங்குவேன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியலை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை. எனக்கு கடைக்கு வேறு அட்வான்ஸ் கொடுத்த வாக்கில் இருக்குது. 40,000 இப்போ ரூ. 5 கொடுத்துருக்கேன். இன்னும் ரூ. 35 நான் கொடுக்கணும். உங்களால் முடிஞ்ச உதவிகளை கொஞ்சம் பண்ணி கொடுங்க. எனக்கு வேறு என்ன கேட்குறது எனக்கு தெரியலை. தினமும் உங்கள்கிட்ட நான் இதைத்தான் கேட்குறேன். இதே என்னுடைய சேனல் இப்போ நான் தொடங்கியிருந்து உங்கள்கிட்ட உதவியாக கேட்குற சேனலும் எனக்கு வளரணும். எனக்கு வளர்ந்துச்சுன்னா என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னால் உதவியோ, இல்லாதவங்களுக்கு உதவி நான் பண்ணணும். எனக்கு நீங்கள் பண்ணுற உதவி நாம் இங்கே 10 பேர் பண்ணுற உதவியை நான் 100 பேருக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த உதவியை நான் எப்படி பண்ணுறேங்கிறது எனக்கு ஒரு தொழில் அமைஞ்சு என்னுடைய வாழ்வாதாரம் மாறினா தான் பண்ண முடியும். என் வாழ்வாதாரம் மாறினா தான் என்னை விட்டுட்டு போனவங்களும் என்னை வந்து சேருவாங்க. ஏன்னா எனக்கு பழைய வாழ்க்கை எனக்கு அமையுமான்னு தெரியலை. ஆனால் அமையுங்கிற ஒவ்வொரு நாள் கடவுளை வேண்டிகிட்டு இருக்கேன். கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன். பிடிக்காதவங்க என்னைய பிடிக்காதவங்க 1000 பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு பிடிக்காதவங்க யாருமே இல்லை. எல்லாரும் வேணும், எல்லாரும் என்னை அரவணைக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அது என் வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குது. எனக்குன்னு சொந்த பந்தம்னு இருக்கிறது கடவுள் மட்டும்தான் உண்மையாக இருக்கிறது. நான் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். வாட்ஸ்அப்போ தேவையில்லாத மெசேஜோ எனக்கு அனுப்ப வேணாம். செக்கப் பண்ண ரெடி. என்ன சந்தேகப்படுறீங்களா? எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். பே கேளுங்க. நான் எங்கே இருக்கேன்னு சொல்கிறேன். நீங்கள் யாருங்கிறத எனக்கு தெளிவாக சொல்லிவிட்டு என்கிட்ட கேளுங்க. நானும் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கேன். தயவு செய்து உதவி பண்ணுங்கள். நீங்கள் உதவி பண்ணால் மட்டும்தான் நான் அடுத்த என் வாழ்க்கையை நான் தொடங்க முடியும். என்னைய மாதிரி இல்லாதவங்களுக்கு என்னால் உதவி பண்ண முடியும். நானும் உதவி பண்ணணும். நல்ல நிலைமைக்கு வரணும். நானும் நிறையா பேருக்கு உதவி பண்ணணும். கேட்காம நானே நேராக பார்த்து பார்த்து உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் செய்கிற உதவிகள் தான் இருக்குது. தயவுசெய்து உதவி பண்ணுங்கள். ப்ளீஸ் ஹெல்ப் மீ.